ஒரு குட்டி கதை சொல்லட்டுமாங்க. ரீசெண்டாக நம்ம திருப்பூர் ஃபால்ஸ் போயிருந்தோங்க. ஸோ அங்கே எல்லாம் ஆட்டம் போட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் இன்னைக்கு நம்ம நாகர்கோவில் போகலான்னு நம்ம அப்படியே ரெடி ஆகிட்டோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம எந்த பஸ்ஸில் போகிறோம்னா இந்த ஒரு டிஎன்எஸ்சிசி பஸ்ஸில் தான் நம்ம இன்னைக்கு திருப்பூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகிறோம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா கலியல்லேருந்து நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் போகிற வரைக்கும் பஸ்ஸுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம திருப்பூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். கலியல் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து அடுத்த ஸ்டாப் தாங்க கலியல். ஸோ இந்த பஸ்ஸோட ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போகணும்னா கலியல்ல ஸ்டார்ட் ஆகிற பஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஃபால்ஸ் வழியா குலசேகரம் வந்து அரூர் வழியா தக்கலை வருவாங்க. அங்க இருந்து உங்களுக்கு இந்த பஸ் அப்படியே பத்மநாபபுரம் பேலஸ் வழியா நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகுங்க. அண்ட் இந்த பஸ் பாத்தீங்கன்னா ஒரு அசோக் லேலனுடைய BS6 பாடி பில்ட் பண்ண பஸ் தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டிப்போ தான் இந்த பஸ்ஸோட மெயின்டெனன்ஸ் வந்து. ஸோ பஸ் வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் தான் வந்தது. கலியல்ல ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் ஃபுல் ஆகி தான் திருப்பரப்பு வந்தது. அண்ட் திருப்பரப்புல பாத்தீங்கன்னா இங்க முக்கால்வாசி பேசஞ்சர் போட் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம பஸ் பாத்தீங்கன்னா அங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் போட் பண்ணிட்டு இங்க இருந்து டிபாஸ் வச்சுங்க. அண்ட் ஒருத்தருக்கு இந்த பஸ்ல டிக்கெட் ஃபேர் எவ்வளவு கலெக்ட் பண்றாங்கன்னா 38 ரூபா சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க திருப்பரப்புல இருந்து நம்ம நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். ஸோ பஸ் கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ நம்ம சூப்பராக அப்படியே மலையோட வைப்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம டிராவலை கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ வர அப்படியே ஒரு ஸ்டாப் வரும்போது பேசஞ்சர்ஸ்லாம் இந்த பஸ்ல போட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செம்ம சூப்பராக இருந்துங்க. ஸோ ஈவினிங் டைம்ல டிராவல் பண்றதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. ஸோ கேரளா கிட்ட இருக்கனால பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே மான்சூனில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு மழை காமிக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வியூஸ் செம்ம அழகா ரம்மியமா நம்ம சூப்பராக இருந்துங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour டிராவல் தாங்க நம்மளுக்கு திருப்பரப்புல இருந்து நாகர்கோவிலுக்கு டேரக்டா வர மாதிரி இருந்தா அப்படியே நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆன ஜர்னி பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 6:35 வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஸோ நம்ம சூப்பரான ஒரு டிராவலாக தான் இருந்தது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான டிராவல் கண்டென்ட்லாம் பார்க்கணுச்சு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் அடுத்த ஷார்ட்ஸில் மீட் பண்ணுறேன். டாடா பை.